ஹே லட்சுமி 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 வந்து டச் மீ டச் மீ டச் மீ. ஓ டச் பண்ணணுமோ? டச்சு இருங்க, சட்டா பெருக்கு சூடாக்கிட்டு வரேன், நல்லா வச்சு டச் பண்ணுங்க. லட்சு, நான் உன் மேல எவ்வளவு பாசமா பாட்டு பாடியேன், நீ ஏன் என் மேல எப்பவுமே கோவமாவே இருக்க? ஓ ஒய் குடிகார பயல, அந்த பையன் வேற வீட்டுல இருக்கான், பெய் கிடந்து உறங்கும் ஒய். அப்ப நான் சோறு தின்னண்டாமா? உங்களுக்கு தின்னுவது மட்டும் மறக்காது, வேற எல்லா விஷயமும் மறந்துடும். சரி, நான் கொஞ்சம் கிடந்து எலும்பி சோறு தின்னுங்க. போவோம் போவோம், போய் கிடந்து உறங்கும். ஏ லட்சு, மீன் வாங்கினியா? ஆமா. துண்டு மீன் தானே வாங்கின? ஆமா, இவரு துண்டு மீன் தொண்டை கடையில இறங்கும். அதெல்லாம் முள்ளா இருக்கும்ல லட்சு, தின்னது கஷ்டமாலாம் இருக்கும். அம்மா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். இந்த ராத்திரி நீ எங்க போற? இவரு வேற கிடந்து அலம்பிட்டு இருக்காரு, நான் அந்த வண்டியை கொஞ்சம் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். நான் வரதுக்குள்ள அவரு சாப்பாடு கொடுத்து உறக்கிரு. குடிச்சிட்டு வந்தா சும்மா புழு 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 புழுன்னு பேசிட்டே இருப்பாரு. சரி, உன வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமாமா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ பெட்ரோல் போட்டுட்டு சீக்கிரமா வந்துரு. சரி, நான் போயிட்டு வரேன். இவர் இப்படி குடிச்சிட்டு வரனாலதான் அந்த பிள்ளைகளும் மதிக்க மாட்டேங்குது. இந்த வயசுல அந்த பையதான் இப்படி நடக்கணும், ஆனா இந்த கிளவர்ல இப்படி நடக்காரு. எல்லாம் தலை எழுத்து. லட்சுமி லட்சுமி வந்தேன்னா மண்டை கண்டையெல்லாம் அடிச்சு உடைச்சிருவேன். ஏ கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ள சிரிப்பில். கண்ணு தெரியாத உங்களுக்கு பார்த்து வரக்கூடாதா? என்னதே பார்த்து வரணுமா? நீ கொண்டு என் வண்டியில அடிச்சுட்டு பார்த்து வரணும்னு சொல்லிட்டு இருக்க. மரியாதை மரியாதை, நீ வா போன்னா பேசக்கூடாது. சரிங்க மேடம், உங்களுக்கு மரியாதை தந்தே பேசுங்க. நீங்க தப்பா வந்தீங்களா, நான் தப்பா வந்தேனா? நான் கரெக்டா தான் வந்தேன். என்னது, நீங்க கரெக்டா தான் வந்தீங்களா? இந்த சைடு வர நீங்க அந்த சைடு போகணுமா, இந்த சைடு வரணுமா? உங்க மேல நீங்க தப்பு வச்சுட்டு என்ன சொல்லக்கூடாது. நீங்க வண்டி ஓட்டத்தை பார்த்தா எங்களுக்கும் வண்டி ஓட்ட பயமா இருக்கு. உங்களோட ஏதாவது ஒரு பொம்பளையாது வண்டியில உள்ள பிரேக்கை பிடிச்சு நிறுத்திடலாம், எல்லாம் அங்க செருப்பை போட்டு தேய்ச்சிட்டே வர்றது. எப்படியும் மாசத்துக்கு ஒரு செருப்பு வாங்கணும், அதானே உங்களுக்கு? அந்த செருப்புக்கு மட்டும் வாய் இருந்துன்னு வைங்களாம், ஓன்னு ஒப்பாரி வச்சிருக்கோம். நாங்க அப்படி ஒண்ணு செருப்பை தேய்ச்சி ஒண்ணு வண்டி ஒண்ணு நிறுத்த மாட்டோம், பிரேக்கை பிடிச்சுதான் நிறுத்துவோம். நாங்க எத்தனையோ வேற பார்த்தாச்சுன்னு நீங்க சொல்ல மட்டும்தான் பாக்கி. முன்னாடி போனாலும் இடிக்குது, இதே நீங்க முன்னாடி போய் நாங்க பின்னாடி வந்தா பாம்பு கூட கொஞ்சமாவது நேரா போவோம். ஆனா நீங்க போவீங்க பாருங்க, வளைஞ்சு வளைஞ்சு உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வரணுமா? ஆமா ஆமா, இனி உயிரை கையில பிடிச்சிட்டு அப்படியே நீங்க வீட்டுக்கு போயிருங்க. சரி, நீ அடுத்து எவனிக்கா வண்டியில கொண்டு வச்சு இடிக்காம வீட்டுக்கு போ. மரியாதை மரியாதை. அட போமா, மரியாதையா மரியாதை. அந்த பேத்தி பாரு, திரும்பவும் காலை வச்சு தேய்ச்சிட்டே தான் போகுது. இந்த காலை ரெண்டையும் பார்த்தா இந்த பிளைன் லேண்ட் ஆக போல எல்லாம் இருக்கு. இதுவோல எல்லாம் என்ன நம்பிக்கையில தான் வீட்டுல வண்டி கொடுத்து விடு, அவ்வளோ தெரியல. அண்ணா, டேங்க் ஃபில் பண்ணிருங்க. ஓகே தம்பி. அண்ணா 100 ரூபாய்க்கு பெட்ரோல். ஏம்மா, இவளா? மொத்தத்துல இவெல்லாம் வீட்டுக்கே போக மாட்டா, எல்லாரையும் ஒரு வண்டி வச்சு இடிச்சு இடிச்சு தள்ளிட்டே கிடப்பா. ஏ பாப்பா, நீ அந்த சைட் ஒட்டி தானே போன, உன் வீடு எங்க இருக்கு? என் வீடு அட்ரஸ் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுமோ? வேணா என் ஆதார் கார்டு இருக்கு, பாக்கியலா? இல்ல பாப்பா, நான் அங்க போனா நீ அங்க வர, நான் இங்க வந்தா நீ அங்க வர, அதான் உன வீடு எல்லாம் கிடையாதா, அதான் கேட்டேன். முதல்ல இந்த பாப்பா பீப்பான்னா கூப்பிடாதிய. சரி, உன் பேரை சொல்லு, நான் அதை சொல்லியே கூப்பிடுவேன். உங்கள்கிட்ட எல்லாம் நான் எதுக்கு என் பேரு வீடு அட்ரஸ் எல்லாம் சொல்ல போறேன்? எனக்கு நீங்க யாரு? ஏன் என்ன ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கோயா? உங்களை மாதிரி ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, ஒரு மனசாட்சி இல்லாதவன். ஏம்மா தாயே, என் வண்டியில தாம்மா நீ வந்து இடிச்சா, உன் வண்டி நான் இடிக்கவே இல்லை. நான் பேச வேண்டிய டைலாக் எல்லாம் நீ பேசிட்டு இருக்க. இப்பவும் பாருங்களா, உங்க சைடு தப்பு இருக்கு, நீங்க ஒத்துக்கிடவே மாட்டேங்கீங்க. இது ஒரு அரலூசு போல இருக்கு. சரிம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி, என்ன மன்னிச்சுக்கா. அப்படி வாங்க வலிக்கு. சரி, இப்ப சொல்லு பாப்போம், பேர் என்ன? நான் சொல்ல மாட்டேன். சொல்லுடே, நம்ம தான் இப்ப ஃப்ரெண்ட் ஆயாச்சுல்ல, ஃப்ரெண்ட்ட சொல்ல மாட்டியா? மீனா. மீனாவா? சால மீனா, ஐல மீனா? சால மீனும் ஐல மீனும் எல்லாம் இல்ல, என் பேரு மீனாட்சி, என்ன வீட்டுல மீனான்னு கூப்பிடுவாவ. அப்ப நான் உன்ன மீனாட்சினே கூப்பிடுங்க.
அப்படி கூப்பிடக்கூடாது, எனக்கு பிடிக்காது சொல்லியாச்சு. ஏன் உனக்கு பிடிக்காது மீனாட்சின்னு கூப்பிடுக்காது? மீனாட்சின்னா கிளவியல் பேரு போல இருக்குல்ல, ஆனா மீனா தான் அழகா இருக்கு. அதுக்கு ஒண்ணு மீனான்னு கூப்பிட நீ அழகா இருக்கணுமே, நீயும் கிளவி போல தானே இருக்க. அண்ணா சீக்கிரம் பெட்ரோலை போடுங்க, வீட்டு போட்டு. சரி, என் பேரு டீட்டெயில் ஆதார் கார்டு எல்லாம் கேட்டியல்ல, உங்க பேர் என்னது? என் பேரு முத்து. முத்துவா? முத்துன்னா மதுரை முத்துவா இல்ல ஜிபி முத்துவா? செம்ம காமெடி. நான் இப்போ சிரிப்பேன், வீட்டுல போய் இருந்து சிரிப்பேன். நீங்க வீட்டுல போய் எவ்வளவு நாளும் சரிங்க, இப்ப என்ன பெட்ரோலுக்கு காசு தாங்க. சரி, இந்த ராத்திரி ஆச்சு, உன் வீடு எங்க தான் இருக்கு? அப்படி மண்ணுக்கு மேல. சோ, சரியான லூசு தான். ஆனா பேசுகிறது நல்லா தான் இருக்கு. எப்படியாவது இவளுக்கு பின்னாடி போய் இவளுக்கு வீடை கண்டுபிடிக்கணும். தம்பி நீங்க வீட தேடி கண்டுபிடிக்க இந்த கார் எடுத்துட்டு போங்க, இன்னும் ஈஸியா இருக்கும். சோ, நான் வேற காரை மறந்துட்டு போறேன். யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, லட்சுமி உனக்காக தான். ஓட்ட மாடத்தையும் வச்சுட்டு வசந்த மாளிகை உனக்காக தான் லட்சுமின்னா மூடிட்டு கிடந்து உறங்குவோய். நான் சாவதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு வசந்த மாளிகை கெட்டி தந்துட்டு தான் சாவேன் லட்சுமி. நீ குடிச்சு 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 இந்த வசந்த மாளிகை ஒன்றும் கட்ட முடியாது, கவர்மெண்ட் தான் கட்ட முடியும். லட்சுமி அக்கா. வா சின்ன பொண்ணு. என்ன சிவாஜி கணேசன் பாட்டெல்லாம் தெரு வர வந்து காதெல்லாம் கிளிக்குதே. உனக்கு தெரியுதுமா, நான் சிவாஜி கணேசன் போல அழகா பாடுகேன்னு. இங்க ஒருத்தி கிடந்து என்ன அறுத்துட்டே இருக்கா. இதெல்லாம் கேட்க கூடாதுன்னா சிவாஜி கணேசன் நேரமே போய் சேர்ந்துட்டாரு. என்னத்த இது, இவ்வளோ தண்ணி அடிச்ச பிறகு உங்களுக்கு உறக்கம் வரலையா? என் மனசுக்குள்ள 1000 கவலை இருக்கு. ஜாம்பு பண்ணா அவரு பெரிய நகைச்சுவை மன்னன், அவர் அப்படி இப்படிதான் பேசுவார், நீ அதெல்லாம் கண்டுக்கிடாத. அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு கவலை, இப்போ மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்தாச்சா, எப்படா காலைல விடியன்னு பார்த்துருப்பா, விடிஞ்சோன்னா போய் குடிச்சிருவாரு. மாடா உழைச்சி குடையதுக்கு அந்த ஒரு பய கிடக்கு, அதனால இவரு ஜாலியா மிதந்துட்டு இருப்பாரு. லட்சுமி, உனக்கு நான் அந்த வசந்த மாளிகையை கெட்டாம விட மாட்டேன். முதல்ல நான் செத்து போனா கல்லறை கெட்டா பணத்தை பாருங்க ஓய். ஐயோ லட்சுமி, அப்படி சொல்லாத லட்சுமி, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. லட்சுமி அக்கா, நீங்க சொன்னது உண்மைதான். சிவாஜி கணேசனே இவரு கூட சண்டை போட தோத்து போயிருவாரு. அந்த மனுஷனை போட்டு சுடு. இப்ப நீ எதுக்கு வந்த? அக்கா, எனக்கு ஒரு கிளாஸ் சீனி தாங்கலாம், நாளை ரேஷன் கடையில இருந்து வாங்கி தந்துறியேன். இன்னைக்கு சொல்லுவா ரேஷன் கடையில இருந்து வாங்கி தரேன், நாளை சொல்லுவா ரேஷன் கடையில திறக்கல, அதனால இன்னி அடுத்து ரேஷன் கடை திறக்குமா வாங்கி தரேன்னு. இல்லைன்னா கூட்டமா இருக்குன்னு சொல்லி முடிச்சிருவ. நீ என்னைக்காக்கும் வாங்கிட்டு போன பொருளை திருப்பி தந்துருக்க. அக்கா, நாளை நான் உங்களுக்கு கண்டிப்பா ரேஷன் கடையில இருந்து வாங்கி தந்துருவேங்கா, இல்லையா கடையில இருந்தாவது வாங்கி தந்துருவேங்கா. ஏன் கடையில இருந்து வாங்கி தரேன்னு சொல்லிக்கல, இன்னும் உனக்கு கடையில போய் வாங்க கூடாதா? எக்கா, நேரம் இருட்டிட்டு இல்லக்கா, அதான் போக்கு மாச்சலா இருக்கு, அதான் போவல. சரி சரி தாரேன். சரி, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிய? ஏன் அடுத்து குழம்பு கேட்க போறியா? எனக்கு குழம்பு ஒன்றும் வேண்டாம். எங்கள் வீட்டில் நான் மீன் கறி வச்சிருக்கேன், சாம்பார் வச்சிருக்கேன், அவியல் வச்சிருக்கேன், அதனால எனக்கு குழம்பு வேண்டாம். என்னது சாம்பார் மீன் கறி அவியல் வச்சியா? ஏதோ நீ ஆக்கி போட்ட போல சொல்லிட்டு இருக்க. அதுக்கு தான் வேலைக்காரின்னு சொல்லிட்டு ஒரு மாமியார் வச்சிருக்கிய. யாரு வச்சா என்ன, எங்கள் வீட்டில் வச்சிருக்கோமா, அதை பாருங்க. சரி, நீங்கள் சீக்கிரம் அந்த சீனியை எடுத்துட்டு வாங்க. என்னதோ தந்து வச்சிருக்க போல ஆர்டர் போடுங்க. சரி சரி, போய் எடுத்துட்டு வாங்க லட்சு. ஏ சின்ன பொண்ணு, கிளம்பிட்டியா? நான் என் லட்சுமிக்கு ஒரு வசந்த மாளிகை கெட்டி இல்லாம நான் சாவ மாட்டேன். வசந்த மாளிகை கிட்ட போறாராம். வசந்த மாளிகை ஒரு வீட ஒழுங்கா கிட்ட போக்கில்ல. லட்சுமி, எங்க பரம்பரையை பார்த்து தப்பா சொல்லாத, நாங்க எல்லாம் ஆண்ட பரம்பரையாக்கும். ஓய், நீங்க ஆண்ட பரம்பரை இல்ல, மோண்ட பரம்பரை. சை, இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டா. அண்ணா, கிடைக்கல மாளிகை வேலையெல்லாம் உண்டோ? சி, போ சின்ன பொண்ணு, அவ வர வேலை இல்லாம சொல்லிட்டு இருக்கா. எனக்கு என்னதோ சந்தேகமா இருக்குன்னே. லட்சுமி அக்கா குள்ளமா இருந்தாலும் சரி, உண்மையை மட்டும்தான் பேசுவோம். ஒரு கிறுக்கி நெடுவாளி கடந்து என்ன குள்ளம் சொல்லிட்டே இருக்கா. நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா? கிடந்து அந்த குடிகாரன் கடந்து பேசிட்டு இருக்க. நான் போறேன், ஆனா ஒண்ணு, உங்க வீட்டுல நல்லா நேரம் போகும். ஆமா, அடுத்த வீட்டுல ஒரு குடிகாரன் இப்படி குடிச்சிட்டு இருந்து பேசும்போது ஜாலியா தான் இருக்கும். அது தனக்கு வீட்டுல நடக்கும் போது தான் தெரியும் அதுக்குள்ள வழி. அது என்னதோ உண்மையாதான்க்கா. சரி, நான் போறேன். லட்சுமி, நான் உனக்காக அந்த வசந்த மாளிகையை கெட்டாம விட மாட்டேன் லட்சுமி. ஓய், முதல்ல இடுப்புல இருக்க வேட்டிய ஒழுங்கா கெட்டும். ஓய், அடுத்து இருந்து வசந்த மாளிகை எல்லாம் கெட்டுங்க. நீயே இப்படி என்ன நம்பாம இருக்கேன், யாரு லட்சுமி என்ன நம்புவா?
ஓய் உமரை நம்பி நம்பி தான் நான் இந்த நடுத்தெருல வந்து நிக்கேன். அந்த பையன் இருக்கனால இல்லைன்னா நான் செத்த இடத்துல புல்லு கொடுத்துருக்கோம். சரி லட்சு, அவரு குடிச்சிட்டு ஏதாவது சொல்லிட்டு கிடப்பாரு, நீங்க அதெல்லாம் கண்டுக்கிடாதீங்க, ஃப்ரீயா விடுங்க. பின்ன பாரு சின்ன பொண்ணு, வசந்த மாளிகை கெட்ட போறேன், தாஜ்மஹால் கெட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மனுஷனால அந்த மாடை ஒழுங்கா பிடிச்சு கெட்ட முடியுமா? எல்லாம் இந்த வீட்டுல நான் தான் செய்யணும். மாடை கெட்டணும், பால் கறக்கணும், சாணி அள்ளணும். இவரு குடிச்சு மோண்டிட்டு நடப்பாரு. லட்சுமி, நான் நாளை முதல் குடிக்கவே மாட்டேன், இது உன் மேல சத்தியம். ஏதி என்னத்த சத்தியம்? நாய் கடிச்சா பத்தியம், இது போல எத்தனை சத்தியம் போட்டிருப்பீங்க? அது உனக்கு இது வரைக்கும் தெரியாத சின்ன பொண்ணு? இவரு எனக்கு கெட்டின நாள்ல இருந்து சத்தியமா தான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நீங்க இந்த லட்சுமி அக்காக்கு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி தான் இவாளு கட்டையா இருக்காவளோ? சிவ ஒருத்தி கூறு கட்டவா இருந்துட்டு கட்டையா இருக்கேன் குட்டையா இருக்கேன்னு காமெடி பண்ணுங்களாம், காமெடி. ஏன்க்கா என் மேல கோவப்படுத்தீங்க? இங்க பாரு, அந்த ஆளு குடிச்சிட்டு கிடந்து பேசுகாரு, நீ குடிக்காம கிடந்து பேசுக. ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. ஐயோ, ஏய் லட்சுமி அக்கா இங்கிலீஷ் எல்லாம் பேசுதே. அவ இங்கிலீஷ் மட்டுமா பேசுவா, நல்லா கெட்ட வார்த்தையும் பேசுவா. என்னது, லட்சுமி அக்கா கெட்ட வார்த்தை பேசுவாங்களா? சீ. என்ன திருந்து சீன்னு வச்சிட்டு இருக்க? ஏன் எதுக்கு மேலேயாவது சவுட்டிட்டியோ? இல்லக்கா, நீங்க வெளியில வந்து அப்படிலாம் பேச மாட்டீல்ல, இங்க இப்ப இந்த அண்ணன் சொல்லுங்க நீ கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவீங்கன்னு. அதான். இங்க பாரு, இந்த மனுஷன் பேசியதெல்லாம் நீங்க எது கேட்டுட்டு இருந்த? நீயா பேசாத அவ்வளோலும் பேசுவாள்வ. சின்ன பொண்ணு, அவ கெட்ட வார்த்தை பேசுறது மட்டும் இல்ல, அவ என்ன அடிக்கவும் செய்வா. சின்ன பொண்ணு, உன்னை அடிக்கிறது மட்டுமா? உன்னை கொன்னு குண்டு தாண்டி பூத்தி இருக்கணும். ஏக்கா அப்படியெல்லாம் கொலை முயற்சி பண்ணிடாதீங்க, உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாவ, சொல்லியாச்சு. இந்த மனுஷன்ட்ட கிடந்து மாற அடிச்சுட்டு கிடக்க உள்ள போய் ஜெயிலியாவது கிடந்திருக்கலாம். நான் உனக்கு வசந்த மாளிகை கெட்டி தரணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க. போய் வாய் சாமனத்தை மூடிட்டு இருங்க. லட்சுமி அக்கா 2.0வா மாற தொடங்கிட்டாவ, நம்ம இனி கிளம்பிடுவோம். அண்ணா நான் போயிட்டு வரேன்னா, வாயை மூடிட்டு கிடந்துக்கிடுங்க, அடிச்சு போடுவாவ. பாரு சின்ன பொண்ணு, நான் அவளுக்கு வசந்த மாளிகை கெட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்ன கல்லறை கெட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ, இந்த வசந்த மாளிகை இப்ப முடியாது போல இருக்கே. அந்த பணம் எடுத்தவங்க கூட வசந்த மாளிகைன்னு அவ்வளவு நேரம் சொல்லியிருக்க மாட்டான். நீ இவ்வளவும் கேட்டுட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கியே, அந்த ஆளு ஒரு விஷயத்த 100 வாட்டி சொல்லுவாரு. சின்ன பொண்ணு, என்னது அந்த வசந்த மாளிகை தானே, அது நாளைக்கே கட்டிடுவோம். நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரும்போது கொத்தனாரெல்லாம் கூட்டிட்டு வரேன். சரி சரி, நல்ல கொத்தமார கூட்டிட்டு வா. தாஜ்மஹால் கெட்டினவர் இருந்தா அவரையும் கையோட கூட்டிட்டு வா, எவ்வளவு பைசானா கொடுக்கலாம். ஓ, நிறைய பைசா இருக்கோ? ஆமா, நான் நிறைய அக்கௌண்ட் லாக்கர்ல வச்சிருக்கேன். எல்லாரும் நகையில கொண்டு லாக்கர்ல வைப்பாவ, நீங்க பணத்தையே கொண்டு லாக்கர்ல வச்சிய. எல்லாம் உள்ள போன சரக்கு பேசிய பேச்சு. நீ கிளம்பு சின்ன பொண்ணு, எனக்கு தலை வலிக்கு. நாங்க கொஞ்சம் போய் அப்படி படுக்கட்டு. சரி சரிக்கா. சரி, நம்ம முத்து எங்க போயிருக்கான், காணவே இல்லை. இந்த ஆளுக தொல்லை தாங்க முடியாம தான் வெளியில போய் வண்டியை பெட்ரோல் போட்டு வரேன்னு போயிருக்கான். ஏ லட்சுமி, சும்மா கடங்க போய். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க.